Hello investors, welcome to Investor Mind Voice. 9th ஜூலை மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அதை பற்றி பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா 8th ஜூலை எஃப்ஐ அண்ட் டிஐஸோட ஆக்டிவிட்டிஸ் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இதுக்கு முன்னாடிலாம் அதிகமான செல் பண்ணும்போது இப்போ ரொம்ப கம்மியானதான் செல் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐஸ் 11,000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம குளோபல் நாட்டாம ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 கண்ட்ரிக்கு நான் டேரிஃப் விதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 7 கண்ட்ரி எதுன்னு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு தினமுமே ட்விட்டரில் ஆக்டிவாக நம்ம யூடியூபர்ஸ்லாம் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி ஒரு தினமும் ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸை போட்டுக்கிட்டே இருக்காரு. இது எப்போ போய் முடியும், என்ன ஆகுன்னு தெரியல. பிரிக்ஸ் கண்ட்ரி அந்த கூட்டமைப்பில் எல்லா கண்ட்ரியும் நான் 10% டேரிஃப் விதிப்பேன், அதோடைய விதிப்பேன்னு சொல்லியிருந்தார். அது கன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டாரு. ஸோ அந்த கூட்டமைப்பில் இருக்கிற அனைத்து கண்ட்ரிக்குமே 10% வரி விதிச்சிட்டாரு. அது இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. செபி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸு 10 பேரில் 9 பேர் லாஸ் தான் மேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்லேயே கொடுத்தாங்க. அதே ரிப்போர்ட்டு தான் இந்த வருஷம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே லாஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இயர் ஆன் இயர் 41% ரைஸ் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதனால் ட்ரேடர்ஸ்க்கெலாம் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த எஃப்ஐஸ் அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் இவங்கெல்லாம் நல்ல வெல் குவாலிஃபைடு நாலேஜ் உள்ள ஒரு பர்சனை ஹையர் பண்ணுவாங்க. ப்ளஸ் சிஸ்டமேட்டிக் அது இல்லாமல் ஏஐ இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஸோ அவங்க கூட கண்டிப்பாக நம்ம நார்மல் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கண்டிப்பாக நம்மளால் போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன தான் வெல் நாலேஜபிளாக இருந்தாலும் லாங் டைம் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் வரும். அதனால் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் பண்ணுங்கள். நம்ம நாட்டாமல் அறிவித்த மாதிரி சவுத் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் 25% டேரிஃப் அறிவிச்சிட்டாரு. அதேமாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு 10% ஆஃபர்ன்ற மாதிரி ஒரு ஸ்லாப்பில் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே ஆகஸ்ட் 1 ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆகஸ்ட் 1 தான் இதனுடைய நிலவரம் என்னன்னு தெரியும். இந்தியாவுக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் 1 வரைக்கும் ஸோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரேட் யூனியன் அவங்க இந்தியா ஃபுல்லாக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ப்ரைவேட் பஸ், ஆட்டோ, இந்த ஷேர் ஆட்டோ, அதுக்கப்புறம் இந்த லோடு வெஹிக்கிள் இதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி ரன் ஆகாது. ஸோ நிறையா குறிப்பிட்ட இடத்துல ஆர்ப்பாட்டம் அவங்களுடைய கோரிக்கையை நிறையா வச்சு புதுசாக இப்போ ஏற்றின அந்த தொழிலாளர் சட்டத்தில் நிறையா திருத்தங்களை கொண்டு வரணும், அதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறையா அவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் மேபி ஏதாவது மார்க்கெட் ஆகும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸாக எடுத்துக்குமா பாசிட்டிவாக எடுத்துக்குமான்றது நீங்கள் ஓப்பனிங் போது தான் தெரிய வரும். ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். நீங்கள் மார்க்கெட்டுக்கு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல நியூஸஸ் எதுவுமே இல்லை. டாடா மோட்டார்ஸ் அவங்க சேல்ஸ் கூட ஜேஎல்ஆரால் அதனுடைய சேல் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நெகட்டிவ் நியூஸாக தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி எப்பயும் போல் அந்த லாஸ்ட் 1 வீக்காக எப்படி மார்க்கெட் ஒரு சைடு வேஸில் போயிட்டுருக்கோ அப் அண்ட் டவுன் அதே மாதிரி தான் இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் மேலே அப் ஆகி போச்சுங்கன்னா 25,530 to 40 தான் வரலாம். ஒருவேளை டவுன் ஆயிடுச்சுன்னா 25,250, 25,000 கீழே இல்லை 25,400 இந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.